சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை டிபி வளாகத்தில் 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பலர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்தும் 5வது நாளாக தொடரக்கூடிய இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்திருக்காங்க? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. சிவமயம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 180க்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடித்து விழுந்திருக்காங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறனால சாப்பாடு தண்ணி எந்த இதுவும் இல்லாத இருக்கிறனால இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது. இன்று காலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வர தாமதமானதுனால் 10க்கும் மேற்பட்டோர் மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. இந்த மயக்கடிச்சு விழுந்தவங்க அனைவரையும் ஆம்புலன்ஸ் இல்லாதனால பொதுமக்களே ஆசிரியர்களே அவங்கள தூக்கிட்டு மருத்துவமனைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு ஆசிரியர் நிறுவனம் போய் காவல்துறை தெரிவித்து அதன் பிறகு ஆம்புலன்ஸ் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. சிவமயம், தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் நம்மிடம் இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம இதை பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இங்கே நடைபெற்றிருக்க இந்த போராட்டத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? இந்த போராட்டம் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல இந்த பேட்டியை பார்க்குறவங்க முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது இப்போதைக்கு ஏற்பட்ட ஒரு போராட்டம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் 3 கட்டமாக போராட்டம் நடத்தியிருக்கோம். கடந்த பிப்ரவரி 2016 அம்மா ஆட்சியில் இருக்கும்பொழுது 8 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அப்போ தொடக்கக்கல்வித்துறை இயக்குனர் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக இந்த ஊதிய முறைகளை கலைஞ்சி 7வது ஊதியங்களை அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. அடுத்ததாக ஏப்ரல் 23 4 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6வது ஊதியக்குழு முரண்பாடுகளை களையாமல் 7வது ஊதியக்குழு அமல்படுத்தினாங்க. அப்போது நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அடுத்ததாக இப்போ நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை செயலாளருடையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள்லையும் ஊதிய முரண்பாடுகளை குறித்து அறிந்திருக்கிறதான இந்த அரசு அதை களைவதற்கான அறிக்கையை பார்த்திங்கன்னா தராங்களே தவிர, உத்தரவாத கடிதம் தராங்களே தவிர, அதற்கான தீர்வை இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக அறிந்திருந்தும் அதற்கான தீர்வை அவங்க தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கறது எங்களுடைய அடிப்படை ஊதியத்தில் இருக்கக்கூடியதான இந்த 3170 ரூபாவை கலைந்து அதன் பிறகு 2009 வரக்கூடியதான ஆண்டு ஊதியரோட சேர்த்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒவ்வொரு ஆசிரியர்களும் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 முதல் 12,000 ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டுருக்கு. ஆர்டிஏ ஆக்டில் தான் நாங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் ஆர்டிஏ ஆக்ட் பிரகாரம் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. தகுதியான ஆசிரியர்களுக்கு தகுதியான ஊதியத்தை கொடுக்காம சம வேலைக்கு சம ஊதியம்ங்கிறதான அரசியல் சாசனத்தைப்படி கொடுக்காம ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி, ஒரே வகுப்பை கையாளக்கூடியதான இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு முரண்பாடான இந்த ஊதியத்தை வழங்கி வருவதை களையணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தமிழக அரசு இதை கனிவோடு பரிசீலித்து அம்மா வழியில் ஆட்சி நடத்துகிறதா இந்த அரசாங்கம் பெண்கள் அதிகமாக உழைக்கக்கூடியதான இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு முரண்பாடுகளை களைந்து அந்த ஊதியத்தை கொடுக்கணும். அதற்கான அரசாணை நாங்கள் கேட்குறது, அதற்கான அரசாணையை கொடுங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சிவமயம், இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவமயம்.